இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஜெய் ஃபார்ம்ஸில் ஒரு 2 மாடு ஒரு கண்ணோட கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தை ஃபுல்லாக எம்டி. மணி பார்த்திங்கன்னா 9:45. அவரு கொடை பிடிச்சிருக்கார் இல்லையா, அவரோட பேர் செல்வம். அவர் 2 கண்ணுக்குட்டி மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. கிடாரி கன்றுன்னு நினைக்கிறேன். அது போக ஒரு காலுக்கண்ணு ஒரு பசு மாடோட ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் எடப்பாடிக்காரர் 2 கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காரு. இப்போதைய நிலவரப்படி இவ்வளோதான் மாடுகள் சந்தைக்குள்ளே வந்திருக்கு. இங்கே ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க, சென மாடு. வந்தோடனே எல்லாம் வேலை பேசுகிறாங்க. மாடு நல்லா ஜம்முன்னு இருக்குது. இது வந்து கரூர் பரமத்திக்காரதுங்க. நான் அப்படியே எடப்பாடின்னு சொல்லிட்டேன். இது வந்து கரூர் பரமத்திக்காரது. ஒரு செவள மாடு ஒரு காலக்கன்று இருக்கு. மணி 10 ஆயிடுச்சு. அப்படியே மாடுகள்லாம் வர தொடங்கிடுச்சு. பழனிக்காரரோட மாடு. செவள மாடு கண்ணோட கொண்டு வராங்க. போன வாரம் மாடு நிறைய இருந்ததுங்களா? அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். மாடு எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? வெள்ளவேலேருந்து கொண்டு வரேன். வெள்ளவேலில் எந்த இடத்துலங்க? அகரப்பாளையம். அகரப்பாளையம். எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? 2 கொண்டு வந்திருக்கேன். சரிங்கண்ணா. மாடு கண்ணு செவள மாடும் அந்த மாடு காலக்கண்ணு. அது செவள மாட்டோட கண்ணாங்கண்ணா? செவள மாட்டோட எத்தனை மாதம் ஆச்சுங்கண்ணா கண்ணு போட்டு? 3 மாதம். 3 மாதத்துக்கு கண்ணு. அது 3 மாதத்துக்கு கண்ணு இல்லைங்களா? 2 சேர்த்து கொடுக்குறீங்க. 2 சேர்த்து. என்ன விலை என்ன கொடுக்குற மாதிரி? ₹1. தலைச்சி. இப்போ மாடு செனைங்களா? இல்லை செனை இல்லை. செனை இல்லை. பால் கறந்துட்டு இருக்குங்க. எத்தனை லிட்டருக்கு? 1.5 லிட்டர். நேரத்துக்கு 1.5 லிட்டர். 2 நேரம் கட்டலாம். சரிங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? சுப்பிரமணியம். வெள்ளவயலிருந்து கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களா? ஒருவேளை மாடு வேணும்னா உங்களை கூப்பிட்டு. 83ங்க 83ங்க 00 85 85 21 21 53. நன்றிங்கண்ணா. இந்த வெள்ளவயல் மாடுகள் இந்த 2. இதோடைய கண்ணு தான் அது. காலக்கண்ணு 3 மாதத்து கண்ணு. அடுத்ததாக இன்னொரு கண்ணுக்குட்டியாக இருக்குது. இது காலக்கண்ணாட்டு இருக்கு. காலக்கண்ணா இல்லை கெடாரியான்னு தெரில. இங்கே ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க. இது கரூர் பரமத்தியிலிருந்து கொண்டு வந்திருக்காரு. இதைத்தான் அப்படியே நான் சொன்னேன், மாற்றி சொல்லிட்டேன். எங்கள் எடப்பாடிக்காரர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து கண்ணு மாடு. இதோடைய கண் இங்கே இருக்குது. அது ஒரு கண்ணு மாடு இருக்குது. இது 2மே வந்து கரூர் பரமத்தியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் பேர் தங்கவேலுன்னு நினைக்கிறேன். அங்கே உட்காந்துட்ருக்காரு. போய் கேட்பேன் என்ன விலை, என்ன நிலவரத்துக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்ட்டு. பெரும்பாலும் மழை காலங்களில் வந்துட்டு எது தீனி எடுத்துக்காது. அதனால கொஞ்சம் மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒடிசலாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் சாப்பிடுது. உயரத்தில் கட்டினாலும் கொஞ்சம் மேயுது. அதாவது பாருங்களேன், மேயுது. உயரத்தில் பெரும்பாலும் தீனி எடுத்துக்காது அப்படிம்பாங்க. நான் பரவாயில்லைங்க, இது சாப்பிடுது. ஒரு வேளை வரக்காட்டுக்குள்ளே இது இருந்துச்சு என்னன்னு தெரில. இந்த மலையில் வரக்காடு எங்கே இருக்குதுன்னு தெரில. இதுதான் மேயுதுங்க, நல்லாவே மேயுது. மாடு இது காளையா இல்லை மாடு தாங்க, காளை கிடையாது, மாடு தான், கிடாரி.
மாடுங்கிற மாடு பசு என்றால் கிடாரி, காளை அப்படின்னா காளை தான். மழை வந்துட்டுருக்குன்னா நம்ம குட்டி கேமராத்தை கொண்டு வந்தோம். நம்ம இதுலேயே நீ கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்குது. ஆக்சுவலாக அந்த மாடு பார்த்திங்கன்னா கெடா இந்த காளை மாதிரி இருக்குது. ஆனால் அது கிடாரி கண்ணு, காரி மயிலை இரண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இவர் தான் மாடு. இந்த அண்ணா பேர் தங்கவேல்மணி, அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இந்த வாரம் நம்ம நாட்டு மாட்டு சந்தைக்கு எத்தனை மாடுகள் கொண்டு 2 மாடு கொண்டாந்துருக்காங்க. சரிங்க. தோட்டத்தில் ஒரு 10 மாடு, ஒரு 6 மாடு கொடுத்துட்டேன். சரிங்க. குற்றாலம் 2 மாடு போகுதுங்க. இன்னைக்கு அத்தனாரீஸ்வரர் மலைக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு மாடு 42,000 ரூபாய்க்கு காலையில் 7 மணிக்கு போச்சு. சரி சரி சரி. இன்னும் ஒரு 6-7 மாடு தோட்டத்தில் இருக்குதுங்க. நேற்று செங்கல்பட்டு ஒரு மாடு 75,000 போச்சுங்க. சரிங்க. 4 பல்லு கிடையாது 2000. சரிங்க. அப்புறம் இங்கே 2 சின்ன மாடு, ஒன்று 4 பல்லு காலக்கனோட கொண்டாந்துருக்கேன். ஓகே, அது 4 பல்லுங்க. 4 பல்லுங்க, 2000, 4.5 லிட்டர் பால் வரும். சரிங்க. கண்ணு வருங்க, 5 நாள் கண்ணு. சரிங்க. இது 5 நாள் கண்ணு. 5 நாள் ஆகுங்க காலக்கண்ணு. சரிங்க. காலானே வேண்டியில். சரிங்க. இது 2வது ஈத்து 4 பல்லு போட்டுருக்கு. 3 லிட்டரு ஒரு நாளைக்கு 4.5 சூறாக வருங்க. ஸோ 2-2.5 கறக்கு சூறாக வருங்க. அதுக்கு என்ன மலை ஏறத்தில் வந்து உங்களுக்கு மாடு வயிறு நம்ம அது இருக்கு. அதெல்லாம் எங்களை வெடி பெய்யுது. அதான் நல்லா மேயுது. அதெல்லாம் அருமையாக வாங்க. இந்த மாடுங்கன்னா இது எப்படிங்க? தரவை 4 லிட்டர் வருங்க. சரிங்க. காலக்கண்ணு ஒரு 4 லிட்டர் மாடுங்க. சரிங்க. இது கண்ணு போட்ட எத்தனை நாள்? இது இன்னைக்கு 3 நாள் தாவுருங்க. 3 நாள் தாங்க. சரி, 40 ரூபா வந்தால் கொடுக்கலாங்க. சரிங்க. அந்த கண்ணு என்ன ரேட் சொல்றீங்க? 47 ரூபா சொன்னாங்க. தம்பி 40 ரூபாய்க்கு கேட்டுருக்காரு. சரி சரி சரி. உண்மை தான் கண்ணு பேசுவோம். வியாபாரத்தில் வந்து மாற்றி பேசவே கூடாது. நீங்கள் 2 ரூபா முன்னு கேட்கலாம், தப்பு இல்லை. இது எத்தனை பல்லுங்கண்ணா? இது பல்லு சேர்ந்துருச்சுங்க. இது இந்த கண்ணு 3வதா இருக்கு, அல்லது ஒரு கண்ணு சேர்த்தி இருக்கு. நம்மள வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வர்றோங்க. சரி சரி. ஒரு கண்ணு முன்னு இருக்கு. அது 2வது கண்ணுங்க. சரி, அது வேணா 2வது கண்ணு 4 பல்லு. ஓகேங்கண்ணா. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பரை சொல்லிடுறீங்களா? தங்கவேல் மணியனூருங்க. சரிங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர். சரிங்க. நம்ம ஃபோன் நம்பருங்க? 9443941737. சரிங்க. சரிங்க. இன்னொரு நம்பர் இருக்குங்க, ஏர்செல்லு 9976ங்க. சரிங்க. 25 77 97. சரிங்கண்ணா, நன்றிங்க. வணக்கம். இது பழனியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. கேட்கலாம். பாருங்கண்ணா, இன்னைக்கு எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்துருக்கீங்க? ஒரு மாடு தான் கொண்டு வந்துருக்கீங்க. ஒன்று தான் கொண்டு வந்துருக்கீங்களா? இந்த செவலை யாருதுங்கண்ணா? வேற உங்களுக்குங்களா? சரி, கேட்டுக்கலாம். அது கண்ணு மாடாங்கண்ணா இல்லை சேனம்? காலக்கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு? 3 நாள் ஆச்சு. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? எத்தனை பல்லு போட்டுருங்க? பல்லு சேர்ந்துருச்சுங்க. 4 நீத்து. பால் எவ்வளோங்கண்ணா கொடுத்துட்ருக்கு? வேலைக்கு 3 கொடுக்குதுங்களா? சரி சரிங்க. காலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க ஊசி போட்டு? ஊசி. ஓ, கேள்வி கேட்கறன்னு கோமா? நம்மகிட்ட இருந்து மாடாங்கண்ணா? சேல்ஸ் வாங்கினதுங்க. சரி, என்ன விலை என்ன கொடுக்குற மாதிரி இருக்கு? 57ங்க. சரிங்க. அப்படியே நம்ம நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 99ங்க 43 72 40 38. ஊர் பழனி. நம்ம பேர் சொல்லிடுங்க. தம்பு. அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா தம்பு. ஊர் பேர் பழனி. நாங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. 99 43 72 நான் ரேட் என்னங்கண்ணா? 57 ரூபா சொல்கிறாங்க. அனுசரித்து கொடுத்துக்கிற மாதிரி தான். கூப்பிட்டு கேளுங்க, அனுசரித்து கொடுப்பாங்க. குழந்தை பால் பண்ணிக்கிறீங்க வீட்டில். நாட்டு மாட்டு பால் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தேவையான பால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாடல் வாங்கிக்கலாம். இது தவிர ஒரு செவலை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. செவலை வந்து இன்னொருத்தரோடது. கேட்போம். மாடு கண்ணு நல்லா இருக்குது, அப்படியே முழுன்னு. இது காலக்கண்ணு தான் போல்.
ஜவுன் இருக்கு. இங்கே பாருங்க, இன்னும் ஒரு 2 மாடு கொண்டு வந்துட்டாங்க. மணி 10:30 பக்கத்தில் ஆச்சு. TN 28 செல்வநாயகி அம்மன் இந்த வண்டியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம். அதுபோக இன்னொரு மாடு ஒன்று வந்துருச்சுங்க. முரட்டு காளை. ஒரு செவல காளையா பசுவா? பசு தான், செவல பசு. கண் இருக்கான்னு தெரில. இது 2 மாடு கொண்டு வந்திருக்காங்க. கண் இருக்கான்னு தெரில. இறக்கி கொண்டு வந்தாங்கன்னா தான் தெரியும். கண் நின்றுன்னா தெரியும், படுத்துருந்துச்சுன்னா தெரியாது இல்லையா. தீரன் ஃபார்ம்ஸ் நந்து கொண்டு வராரு. ஒருவேளை அவருக்கு தான் கொண்டு வராருன்னு தெரில. செவலை. ஓ, முதல் மாடு வாங்கி. வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. என் பேர் ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தை வேலு. சரிங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சித்தம்பலம். நம்ம செல் நம்பர் வந்து 98 422 சரிங்க 568ங்கண்ணா. சரிங்கண்ணா. இன்னொரு செல் நம்பர் வந்து 999 44 சரிங்க 74 968. சரிங்க. நம்மகிட்ட வந்து தரமான காங்கை மாடு மட்டும் கிடைக்குமுங்க. சரிங்கண்ணா. காங்கை இனத்தில் கிடாரி கண்ணு, கறவை மாடு இதெல்லாம் கிடைக்கும். அதுபோக பாருங்கன்னா பழையோட மாடு தாவணிக்கு வாரம் பழையோட மாடு தாவணி வருமுங்க. சரிங்க. மாடு தாவணி சார்ந்த வந்து காலையில் 10லேருந்து 3 மணி வரைக்கும் நடக்குங்க. சரிங்க. இது போக மாடு வேணா எங்கள் வீட்டில் எப்பவுமே மாடு, நாட்டு மாட்டுக்குள்ள காங்கை மாட்டுக்குள்ள சரிங்க பொருள் எல்லாமே கிடைக்கும். கிடாரி கண்ணு, காலக்கண்ணு, கறவை மாடு எல்லாம் வரும்னா. சரிங்க. இன்னைக்கு பழையோடைக்கு வந்து 4 மாடு வந்திருக்குதுங்கண்ணா. சரிங்க. அப்படியே நம்ம இது 2 கிடாரி. சரிங்கண்ணா. இது 2 பல்லு, இது 2 பல்லுங்க. சரிங்க. இது ஒன்று காலக்கண் போட்டிருக்குது, இது கிடாரிக்கண் போட்டுருக்குங்கண்ணா. சரிங்க. இதோட காலக்கண்ணுங்கிறது காலக்கண் பாருங்க அங்கே. ஓகேங்கண்ணா. இதோட விலை வந்து 57,000 சொல்கிறேங்கண்ணா. சரிங்கண்ணா. இது 57,000 சொல்லுதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இது கிடாரி மாடுங்க. இது கிடாரி கண்ணுங்க. எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா கண்ணு? எல்லாரும் நேற்றுக்கு போடுறது. அது அல்ல நேற்றுக்கு தான் போடுறது. சரிங்க. இது வந்து சென மாடு. சரிங்க. இது மூட விலை வந்து 87. 87 5. 85. இது வந்து 2 பல். சரிங்க. நல்லா கிடாரி. சரிங்க. சேனை வந்து 3 மாசங்கண்ணா. சரிங்க. இது மூட விலை வந்து 60 ரூபா சொல்லுங்க. 60 ரூபா சொல்லுங்க. இது மாதிரி தரமான மாடு வேணும்னா சரிங்க. நம்ம காங்கை மாடு பொறுத்தளவு நம்மகிட்ட எப்பவுமே கிடைக்குங்க. சரிங்கண்ணா. நன்றி, வணக்கம். நன்றிங்கண்ணா. மாடு பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு மாடு. வந்தோடனே செலவு. வணக்கம். வணக்கங்க. நாட்டு மாட்டு சந்தைக்கு இன்னைக்கு எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கீங்க? மாடு கண்ணு மாடு கொண்டு வந்திருக்கேங்க. சரிங்க. ஃபார்ம் இருக்கு, நந்திராஜா கட்டில் ஃபார்ம் வச்சிருக்கிறோங்க. சரிங்க. நமக்கு நாட்டு மாடு, காங்கி மாடு மட்டும்தான் வியாபாரமுங்க. சரிங்க. இன்னைக்கு வந்து ஒரு 2ஆம் நேற்று மயில கடாரி கண்ணு மாடுங்க. ஒரு கண்ணு செவல கண்ணுங்க. சரிங்க. கண்ணு நல்லா கடாரிக்கு நல்ல கண்ணுங்க. சரிங்க. சுழி சுத்தமான கண்ணு, நல்ல அருமையான செவல கண்ணு, கடாரி கண்ணுங்க. மாடு வந்து 2ஆம் நேற்றுங்க. சரிங்க. மாடு மயில மாடு. சரிங்க. இன்னைக்கு கூட கண்ணு கூட 10 நாள் ஆகுதுங்க. சரிங்க. கறவை நேரம் ஒரு 2.5 படி வருங்க. சரிங்க. கால் அணைஞ்சதை மீச்சு வேணுங்க. சரிங்க. லேடிஸ்க்கு இதெல்லாம் குடிச்சுக்கலாம், கறந்துக்கலாமுங்க. சரிங்க. நல்ல குணமானத்தில் அருமையான நல்ல தெளிவான மாடு. நல்லா இளம் மாடு, நல்லா 2ஆம் நேற்று நல்லா இளம் பொருளான மாடு. சரிங்க. ஊருங்க நம்மளது? நம்ம ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் பக்கத்தில் கார்வெளிங்க. கார்வெளி தான். கார்வெளிங்கிறது பார்த்தீங்கன்னா முத்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணுங்க. சரிங்க. கார்வெளிங்கிறது கரூர் மாவட்டம். இந்த அடையாளத்துக்கு திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள இருக்குதுங்க. சரி சரி. நம்ம ஊர் கார்வெளிங்க. சரிங்க. கான்டாக்ட் நம்பர் சொன்னோம்னா அப்புறம் அங்கே வந்து கூப்பிட்டாங்கன்னா மாடு கண்டு பார்த்துக்கலாம். இது ஒரு 4-5 மாடு கடுத்ததில் இருக்குதுங்க. சரிங்க. நம்பர் சொல்லட்டுங்களா? நம்பர் 98ங்க 652ங்க. சரி. 47ங்க. சரிங்க. 522ங்க. சரி. இன்னொரு நம்பர் இருக்குதுங்க 98ங்க. சரி. 423ங்க. சரிங்க. 47ங்க. சரிங்க. 522. யார் வேணாலும் கான்டாக்ட் பண்ணால் நாட்டு மாடு நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். சரிங்க. சரிங்க. ஃபோட்டோ அது இதுன்னு கேட்டாங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி விடலாங்க. ஃபோட்டோவில் கரை வீடியோ எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி சொல்லலாங்க. சரிங்க. நம்மளுக்கு இது போக மாடுகள் இருக்குங்களா? இன்னொரு 4 மாடு இருக்குது. சரிங்க. சில மாடு, கண்ணு மாடு எல்லாமே இருக்குது. சரிங்க. அது எல்லாமே சேல்ஸ் தான்? எல்லாமே சேல்ஸ் தான், வியாபாரம் தானே. சரி சரி. சரி. நன்றி. நன்றி, வணக்கம். சரி. இது 2ஆம் நேற்று. பால் அணைக்கணும், அணைச்சி கறக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாலில் வந்து 2 லிட்டர் கறக்குது. ரேட் என்ன சொன்னாங்க? ஐயா ரேட்டு தெரியலையா? இல்லை இல்லை, உன்னோட கண்ணுக்குட்டி ஒன்றும் பண்ண மாட்டாங்க, கவலையே படாது. கண்ணுக்குட்டி தொடுறாங்க அப்படின்னு ஓட்டு காலை அந்த மாடு ரொம்ப மிரளுது. இது 2ஆம் நேற்று தானே, அதனால. இல்லடி மயிலோ.
அண்ணா இது மாடு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? சிவன்மலைங்கண்ணா. சிவன்மலை. எத்தனாவது ஈத்துங்கண்ணா? 2வது ஈத்துங்க. கன்று போட்டு எத்தனை நாளுங்கண்ணா ஆச்சு? கன்று போட்டு 22 நாள் ஆச்சுங்க. 22 நாள் ஆச்சு. பால் எவ்வளோங்கண்ணா கொடுத்துட்ருக்கு? ஆனால் பால் 2 லிட்டர் இருக்குங்க. 2 லிட்டருங்க. பல்லுங்கண்ணா? பல்லு சேர்ந்து 4 பல்லுங்க. 4 பல்லுங்க. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களாங்கண்ணா? 99 657 657 31 31 814. 814. நம்ம பேருங்கண்ணா? சேனாபதி. சேனாபதி. காங்கேயம் சிவன்மலையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. காளக்கண்ணுங்க. காளக்கண்ணு கண்ணு போட்டு 24 நாள் ஆச்சுங்களா? நன்றிங்கண்ணா. இந்த மாடு வந்து அந்த அண்ணாவோடது, சிவன்மலையிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. காளக்கண்ணுங்க, 24 நாளுக்கு கண்ணு அப்படியே காமிச்சேன் முழு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. செவள மாடு பார்த்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். சேனாதிபதி சிவன்மலை. செம மாடு, கொழு குட்டை மாடு மாதிரி இருக்கு. குட்டை மாடா என்னன்னு தெரியல. செம குட்டி. இந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ குட்டியாக இருக்குது. இந்த மாட்டோட கண்ணு இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. தலையத்தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மாடு வராதுன்னு நினச்சோம். மாடு வளைச்சி வருது. அங்கே ஒரு வேனு, இங்கே ஒரு வேனு, அங்கே ஒன்று கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அங்கே மாடு தாண்டுது. இப்போ வரைக்கும் சந்தைக்குள்ள வந்த நாட்டு மாடுகள். இத்தனை மாடுகள் இருக்கு. மணி 11:20 ஆச்சு. இன்னைக்கு மாடு வராது, மாட்டு வரத்து கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சோம். ஆனால் பரவாயில்லைங்க. போன வாரத்துக்கு இந்த வாரம் எவ்வளோ பரவாயில்ல. நான் வணக்கம். வணக்கங்கண்ணா. மாடு எங்களுதுங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? பெருந்துறையிலேருந்துங்க. பெருந்துறையில் இருந்தாங்க. உங்கள் பேருங்கண்ணா? சுப்பிரமணியம். எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? 2 மாடு. 2 மாடு எப்படிங்கண்ணா? கண்ணு மாடு ஒன்று சரிங்க. எதுங்கண்ணா கண்ணு மாடுங்க? இதுங்க. சரிங்க. அது சரிங்க. கண்ணுங்களா? கடாரி கண்ணுங்களா? காளக்கண்ணு. எத்தனை நாள் ஆச்சுங்கண்ணா கண்ணு போட்டு? கண்ணு போட்டு ஒரு 9 நாள் ஆச்சு. 9 நாள் ஆச்சுங்க. இது எத்தனை பல்லு போட்டிருக்குதுங்கண்ணா? எத்தனாவது ஈத்துங்க? மாடுங்க. சரிங்க. அனைத்து அது 2 ஆ, அது சென்னைங்களா? சரிங்க. ஒரு 5-6 நாள் போட்டுருங்க கண்ணு. 5-6 நாளில் கண்ணு போட்டுரும். இது என்ன விலைன்னா கொடுக்குற மாதிரி இருக்குதுங்கண்ணா? இது 47 ரூபா சொல்லுங்க. 47ங்க. அதுங்க? அது 55 ரூபா. 55. பல்லுங்கண்ணா? பல்லு எப்படி போட்டுருக்கு? பல்லு சேர்ந்து கடை முளைக்குதுங்க. இது கடை முளைக்குதுங்க. அது கடை முளைக்குது. ரெண்டுமேங்களா? முளைக்குது. சரிங்க. அப்படியே நம்ம ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்களாங்கண்ணா? ஃபோன் நம்பர்? ஆமாங்க. இந்த 2 மாடுமே கடை முளைக்குது. இந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் 97 88 87 34 56. சுப்பிரமணி இந்த மாட்டு ஓனரோட பேர். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மாடு வேணும்னா வாங்கிக்குவாங்க. சந்தையுடைய ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஆன மாடு.
என்னதான் இங்கே எல்லாம் பரபரப்பாக மாட்டு சந்தையில் மாடுகள் நட போயிட்டு இருந்தாலும் இங்கே ஒரு குட்டீஸ் பாருங்க ஜாலியாக விளையாண்டுருக்கு. இந்த கண்ணு கிடாரிகள் இரண்டும் கிடாரி கண்ணுங்களா அது? ரெண்டு கிடாரி கண்ணு இவ்வளவு தலைவரோட ஏனுங்கண்ணா அப்படியே ஒரு வீடியோ போடுவோம். போடுங்க. சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 97 97 15 15 86 86 20 20 28 28. நம்ம பேருங்கண்ணா? பேர் செல்வம். செல்வம். ஊருங்கண்ணா? கொங்கம்பாளையம். கொங்கம்பாளையம் எங்கே இருக்குதுங்கண்ணா? கொங்கம்பாளையத்தில் தான் இருக்கிறேன். கொங்கம்பாளையம் எங்கே இருக்குதுங்க? ஊத்துக்குளிக்கு விஜயமங்கலத்துக்கு சென்டரில் சென்டரில் கஸ்தூரி காலேஜ். ரைட். அவங்களோட கன்று வேணும்னா வாங்கிக்கோங்க. ரெண்டு கிடாரி கன்று. அண்ணா இது எத்தனை மாதத்து கன்று? இதெல்லாம் இருந்தால் ஒரு 6 மாதம் இருக்குது. 6 மாதத்து கன்று. செல்வம் அவர் கொண்டு வந்திருக்காரு, வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த மாடு இந்த அண்ணா கொண்டு வந்திருக்காங்க. என்ன விலைன்னா கொடுக்குற மாதிரி இருக்கீங்க? 40 ரூபாய்னா கொடுத்துருவோம். 40 ரூபாய்னு கொடுக்குற மாதிரி இது. சரிங்க. இது எப்படிங்கண்ணா, எத்தனை மாதத்து கண்ணுங்க அது? கண்ணுக்குட்டி. சரிங்க சரிங்க. அது கண்ணுக்குட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. காங்கிரேஜ் கண்ணு, நாட்டு மாட்டு கண்ணுலையும் காங்கிரேஜ் காலக்கண்ணு. சரி சரி சரி. காங்கிரேஜ் ஊசி போட்டுருக்குங்க. ஊசி தான் போட்டு. ஊசி இது போட்டு. ஓகே ஓகே ஓகேங்க. இது எத்தனை பல்லுங்கண்ணா, எத்தனை மீத்துங்க அது? முளப்பு. சரிங்க. 2 நீத்துங்க. 2 நீத்துங்க. 1.5 படி வரும். சரிங்க. நேரத்துக்கு 1.5 படி வரும். வரும். அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுறீங்களாங்கண்ணா? 888 888 32 94 94 846. 846. நம்ம பேருங்கண்ணா? சிவகுமார். சிவகுமார். எங்கிருந்து கொண்டு வந்து பெருந்துறீங்க? இந்த கண்ணுக்குட்டியோடைய அம்மா தான் இது. 2ஆம் நீத்து. இது வந்து கொட்டை மாட்டோட வகையை சேர்ந்தது. ஏதோ ஒரு வகை சொன்னார், எனக்கு கரெக்டாக புரியல. அதான் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரொம்ப குட்டி மாடுங்க இது, சூப்பராக இருக்குது. கிராஸ் ஊசி போட்டு நாட்டு மாட்டுக்கு பண்ணுற கண் அது. நேரத்துக்கு 1.5 படி கறக்குது. என்ன ஏதுன்ட்டு அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. டேய் மிரட்டாத, டேய். இந்த 3 மாடு தாங்க சந்தையில் நம்ம கேட்காத மாடுகள். யாருன்னே தெரியல. இந்த 2 மாடுமே ஒரே இடத்துல இருந்தால் கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாடு மட்டும் யாருன்னு தெரிலங்க சந்தையில். சரி, 2 உங்களுக்குங்களா? இது உங்களோடது. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா அது? இது ஃபஸ்ட்டானா இது 3ஆவது ஈத்து போட்டால் 3ஆவது ஈத்து இல்லைங்களா? எத்தனை நாள் கன்று போடுங்க? 10 நாளில் போட்டுரும். எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? பரமத்தியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. 10 நாளில் கன்று போட்டுரும். இது பால் எவ்வளோங்கண்ணா கொடுத்துட்டு இருந்துச்சு? 2.5 படிங்க. நேரத்துக்குங்களா இல்லை? நேரத்துக்கு 2.5 படி கொடுத்துட்ருக்கு. பரமத்தியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. 3ஆம் நீத்து. பல்லுங்கண்ணா பல்லு சேர்ந்துக்கிச்சுங்களா எப்படி? பல்லு சேர்ந்துக்கிச்சுங்க. 99ங்க 76 91 40 40. நம்ம பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? ரங்கசாமி. கந்தசாமி முருகர் பெயர்.
பரமத்தியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. வேணுங்கிறவங்க வந்துட்டு இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒன்று தாங்கண்ணா இருக்குங்களா இல்லை வேறு? சரிங்க. அது போக இன்னும் 2 மாடு இங்கே இருக்குது, யாருன்னு தெரில, கேட்டுக்கலாம். இது 6 பல்லு கிடாரி. இது சென்னைங்களா? அதுவும் இதுவும் 10 நாளில் கன்று போட்டுருமாம்மா. இது மாட்டுக்காரர் அங்கே இருக்காங்க, அண்ணா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாடு வேணும்னாலும் இதே நம்பருக்கு கூப்பிடுங்க, இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி விட்டுருவாங்க. 6 பல்லு கிடாரி. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இது 2ஆம் ஈத்து. இது பல்லு சேர்ந்துக்குச்சுங்களா எப்படிங்கண்ணா? அது 6 பல்லு. இதுக்கு வந்து அதே நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த அண்ணா வந்துட்டு இந்த மாட்டை யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி விட்றாங்க. மாட்டுக்காரர் வந்து அங்கே இந்த மாடு விற்று போச்சு. இங்கே ஒரு செவலை மட்டும் ஒன்று இருக்குதுங்க. செவலை கொம்பு ஒடிஞ்சிருக்கு. ரெடி ஆயிரும். கொம்பு கட்டியிருக்காங்க, 2 கொம்பு ஈவனாக இல்லை. ஓகே கைஸ், நம்ம சந்தையிலிருந்து கிளம்பியாச்சு. மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் இளங்கோ, இலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே.